தினமொரு வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. நம்மை நாம் நல்லவர்கள் என நினைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் நாம் நமக்குள் எப்படி இருந்தாலும் பிறர் பார்வைக்கு நம்மை நல்லவர்கள் போல காண்பித்துக் கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் பிறர் நம்மை நல்லவர்கள் என்று பாராட்டும் போது அந்த பாராட்டு வார்த்தைகளால் நமக்குள் உற்சாகத்தை உணரலாம். ஆயினும் அவைகளால் நமக்குள் உண்மையான திருப்தியும் நிறைவும் வராது. நாம் நம்முடைய பார்வையிலும் அல்ல, பிறருடைய பார்வையிலும் அல்ல, தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பதே முக்கியம். தேவன் என்ற கண்ணாடியில் நாம் காண்கின்ற தோற்றம்தான் நமது உண்மையான தோற்றம். அந்த கண்ணாடியில் நாம் நன்றாக தெரிந்தால் அதனால் நமக்கு நிறைவும் திருப்தியும் உண்டு. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தங்களை நல்லவர்களாக எண்ணுகின்றவர்கள் உண்டு. தாங்கள் எவ்வளவு மோசமாய் இருந்தாலும் பிறர் தங்களை நல்லவர்களாக பார்த்து பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்கள் உண்டு. ஆனால் நான் தேவனுடைய பார்வையில் எப்படி இருப்பேன் என்று சிந்தித்து தேவனால் வருகின்ற சாட்சியை விரும்புகின்றவனே தன்னை குறித்து சரியாக அறிகின்றான். தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற ஒரு மனநிலையோடு நிற்கின்ற நிச்சயமுடையவன் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சாட்சியை பெறுவதில் குறியாயிருந்த ஒரு மனிதர். தன்னுடைய உண்மைக்கும் நல்ல மனநிலைக்கும் தேவனே சாட்சி என்று கூறத்தக்க அளவிற்கு நிச்சயமுடையவன். தன்னை குறித்து தேவனுடைய சாட்சி இன்னதென்பதை ஒரு மனிதன் தன்னுடைய ஆவியில் உணர முடியும். தேவனோடு நெருங்கி வாழ்கின்ற மனிதன் அவ்வப்பொழுது தான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன் என்று யோசித்துக் கொண்டே இருப்பான். அந்த மனிதன் பிறர் பாராட்டும் போது உற்சாகத்தின் உச்சிக்கு போவது இல்லை. பிறர் தவறாக பேசும்போது மன சோர்வின் குழிக்குள் விழுவதும் இல்லை. ஏனென்றால் தன்னை சரியாக அறிந்தவனுக்கு பிறருடைய தவறான வார்த்தைகளினால் வருத்தமில்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமான உம்முடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.